அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட மெடிடேஷனில் நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் திருப்போரூரில் இருக்கேன். ஸோ திருப்போரூரில் ஜீவசமாதி பார்த்திங்கன்னா ஐயா சிதம்பரம் ஐயா, மௌனசாமிகள், இந்த மாதிரி 2 மடம் இருக்குது. 2 இடத்துக்குமே நான் மாறி மாறி போவேன். சில நேரம் திருப்போரூர் கோவிலுக்கும் போவேன். மலை மேலே ஒரு சிவன் கோவில் இருக்குது, அங்கேயும் போவேன். பட் நிறைய நான் சிதம்பரம் ஐயா ஜீவசமாதிக்கு தான் போகிறது உண்டு இங்கேருந்து. ஸோ வாரத்தில் எப்படியும் ஒரு 2-3 நாளாவது போகிற மாதிரி இருக்கும். வழக்கம் போல் இன்றைக்கும் நான் போயிருந்தேன். இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் சாதாரணமாக வர ஆட்கள் கூட இன்றைக்கி வரல, ரொம்ப கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப அது சந்தோஷமாக இருந்தது. ஒரு விதத்தில் நிறைய ஆட்கள் இருக்கும்போது அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு என்னோடய மெடிடேஷன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி 2 பேர் தான் இருந்தாங்க. அவங்களும் இப்போ கிளம்பிடுவாங்கன்னொன்னே அந்த முழு சமாதி நிலையும் நானும் ஐயாவும் மட்டுமே இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியாக கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே ஒரு ஆழ்ந்த மெடிடேஷன் கிடச்சிது. அது கொஞ்சம் டீப்பாகவே போகிறதுனால நான் கொஞ்சம் வெளியே வரணும், அவ்வளோ டீப்பாக போக தேவையில்லை. ஏன்னா அது கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏன்னா நான் வண்டி டிரைவ் பண்ணி போயிருக்கேன். ஸோ திருப்பி நான் வண்டி ஓட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஆழ்ந்த மெடிடேஷன் போனால் அதுலேருந்து நமக்கு வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டீப் மெடிடேஷன் நான் தனியாக எங்கேயாவது போகும்போது நான் போகிறதில்ல. ஒரு ஒரு மயக்க நிலையில் அங்கே இருந்தப்போ ஒரு தம்பி திடீர்னு வந்தார். அங்கே சங்கு இருந்தது. சங்கு ஒலி நம்ம நிறைய சிவன் கோவிலில் கேட்டிருப்போம். சங்கு தீபார்த்தனை இல்லை அங்கே பூஜை நடக்கும்போது திடீர்னு சங்கு ஒலிப்பாங்க. அந்த சங்கே நமக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு சவுண்டாக தான் நான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன். ஆனால் அந்த சங்கு ஒலி நம்ம பாடியில் இருக்கிற எல்லா சக்ராஸையும் கிளென்ஸ் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு தான் நான் அனுபவித்தேன். ஏன்னா ஒரு ஒரு தியான நிலை ப்ளஸ் கான்சியஸாக இருக்கிற நேரத்தில் எந்த எண்ண ஓட்டமும் இல்லாமல், எந்த தாட் ப்ராசஸும் இல்லாமல் அந்த மயங்கிய நிலையில் நம்ம இருக்கும்போது அந்த சங்கோலியை கேட்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சக்ராஸ் எல்லா இடத்துலையுமே அது ஒரு கிளான்ஸ் போகிறத இன்னைக்கு நான் ரொம்ப டீப்பாகவே உணர்ந்தேன். ஸோ அந்த சங்கோலி எதுக்குங்கிறது இன்னைக்கு தான் எனக்கு உணர்த்தப்பட்டது. அதாவது எந்த எண்ணமும் மனமற்று இருக்கும்போது அந்த ஒலியை கேட்டிங்கன்னா என்னெல்லாம் பிளாக்ஸ் இருக்கோ, எந்த சக்ராஸில் என்ன பிளாக்ஸ் இருக்கோ அது ஒரு சக்ராவாக உட்காந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு அந்த சங்கொலி ஆட்டோமேட்டிக்காக ஆல் 7 சக்ராஸ் இன் 1 கிளான்ஸ் மாதிரி அது கிளென்ஸ் ஆகிறத நான் உணர்ந்தேன். ஸோ சங்கோட ஒலி எவ்வளோ பெரிய ஒரு ரோலை ஒரு ஹியூமன் பாடியில் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் ரொம்ப டீப்பாகவே உணர்ந்தேன். ஸோ சங்கொலி எங்கேயாவது சிவன் கோவிலில் கேட்குறீங்க அப்படின்னா அது ஒரு சவுண்டாகவும், ஒரு சாமிக்கு தீபாரத்தனை காமிக்கும் போது ஒரு சவுண்ட் மாதிரி இல்லாமல் அந்த சவுண்டை உங்கள் பாடிக்குள்ளே நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். அது செவி வழியாக கேட்கும்போது உடனே அந்த சவுண்டு எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுதோ அதோட முறையிலேயே நம்ம அதை அனுபவிச்சோம்னா அது எல்லா பாடியிலையும் எங்கெல்லாம் மெயின் சக்ராஸ் இருக்கோ அது அங்கெல்லாம் போய் அஃபெக்ட் பண்ணுறத நம்ம ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் காம் மைண்ட் இருந்து ஒரு சிவன் கோவில் இருக்கீங்க, சங்கோலி கேட்குறீங்கன்னா ப்ளீஸ் அலோவ் யுவர் பாடி டு ரிசீவ் தட் சவுண்ட் கம்ப்ளீட்லி. அதோட ஹீலிங்கை அது பார்த்துக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன் டு மீ டுடே. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சங்கோலி கேட்டு உங்களோட ஆரோஸ் எல்லாம் கிளென்ஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.